அன்பு குழந்தைகளே, நாங்கள் 2025ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை செய்வதற்காக அதிகாலை வேளையிலே எழுந்து ஒன்றாக சந்திக்கின்றோம். நான் மீள மீள சொல்வது என்னென்றால், உங்களுடைய முயற்சி மிக மிகச் சிறப்பானது. கண்டிப்பாக நாங்கள் இப்படி முயற்சி செய்தால் எங்களுக்கு அதுக்கேற்ற பலன் கிடைக்கத்தான் செய்யும். இப்ப இந்த வகுப்பிலே நீங்கள் காலையில் எழுந்து முகங்களை கழுவி உற்சாகமாக இருக்கிறீர்கள். ஜஸ்மினி, உற்சாகமாக இருங்கோம்மா. முதல் முக்கியம் என்னென்றால், நீங்க உஷாரா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். முதல் காலையில் எழுந்து முகம் கழுவ வேண்டும். முகத்தை கழுவி பல்ல பிரஷ் பண்ணி, அதாவது உங்களை நீங்க உற்சாகப்படுத்த வேண்டும். அதோட இரவில நித்திரைக்கு நேரத்துக்கு போக வேண்டும். அப்படி நித்திரை நேரத்துக்கு போனாத்தான் காலையில் எழுப்புவதற்கு உற்சாகமாக இருக்கும். நான் உங்களை வழிப்படுத்துற காரணம் என்னடா பிள்ளைகள், இந்த பயன் இப்ப உங்களுக்கு தெரியாது. பரீட்சை இறுதி சந்தர்ப்பத்தில, பரீட்சை நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில நீங்க இவ்வாறு படிப்பதின் பலனை நிச்சயமாக உணர்ந்து கொள்வீர்கள். அப்ப நீங்க சிறந்த பெறுபேறு பெற வேணும் என்ற நோக்கத்தோட இந்த வகுப்புல பங்கு பெற்றீர்கள். அது சிறந்த பலனை தர வேண்டும் என்றால் நீங்க மிகுந்த உற்சாகத்தோட இருக்கணும். என்னோட கற்பிக்கிறது ஆசிரியர், விளங்கிக் கொள்றது நீங்கள். அப்ப நீங்க விளங்கிக் கொள்ளணும் என்றால் நீங்க உஷாரா இருந்தால்தான், உற்சாகமா இருந்தால்தான் உங்களால விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப மீள மீள இதை நான் சொல்றேன், நீங்க நல்ல உடல் உற்சாகத்தோட இருங்கோ. ஏன் நாங்க பாட புத்தகத்திலேயே படித்திருக்கிறோம். ஒரு குதிரை ஒன்று ஓட்ட போட்டியில தோற்று விட்டது. அதுக்கு சிட்டுக்குருவி என்ன ஆலோசனை சொல்லுது? உனக்கு சுகம் இல்லை, உனக்கு வருத்தம், உனக்கு நோய், அதனாலதான் நீ தோற்றாய். அப்ப உடல் நலம் நல்லா இருந்தா தான் உள்ளமும் நல்லா இருக்கும். படிக்கிறதுக்கும் அது பொருந்தும். நீங்க படிக்கிறத விளங்கிக் கொள்ளணும் என்றால் உங்கள் உடல் உற்சாகமாக இருக்க வேண்டும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? நேரத்துக்கு நித்திரை போகணும், கேளியா ஒழும்பலாம். எழுப்பி அப்படியே வந்து குந்துரு இல்லை. நேற்று நான் பார்க்கணும், ஒரு பிள்ளை படித்திருந்த படி படிக்குது. என்ன பழக்கம்? அதாவது எழுந்து முதல் முகங்கழுவி பிரஸ் பண்ணினா தானே உற்சாகம் தானாக பெறும். முகத்தில் தண்ணி வடையில்லைன்னா என்னென்று உற்சாகம் பெறும்? விளங்குதா? ஆனபடியால் நான் சொல்வதை பின்பற்றி நீங்க நல்ல நிலை அடைய வேண்டும் என நான் விரும்புகிறேன். சரி பிள்ளைகள், இனி நாங்கள் இன்று தொடக்கம் தான் சுற்றாடல் சார்ந்த பாடப்பரப்பு விடயங்கள் கற்கப் போகின்றோம். உண்மையிலேயே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு 4 பாடப்பரப்புகள் மிக முக்கியம். 5வதாக சிங்கள ஆங்கிலங்களும் ஓரளவுக்கு அவசியம். எழுத்துக்கள் உறுப்பாக எழுதுவது அடுத்தது. இந்த 4ல முதல் முக்கியமானது நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள். 2வது தமிழ் மொழி விருத்தி, 3 கணிதம், 4 சுற்றாடல். இந்த சுற்றாடல் கேள்விகள் பாடசாலைகள்ல நீங்க ஓரளவு படிக்கின்ற படிக்காலும் நீங்க சூழலை அவதானிக்கக்கூடிய உற்சாகமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் இந்த சுற்றாடல் வினாக்களுக்கு விடையளிப்பது அவ்வளவு கடினமாக இருக்காது. அது ஒரு பரந்த பரப்பு. அதை நீங்க அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என கூறிக்கொண்டு, நான் இப்பொழுது இன்றைய நாங்கள் கற்க வேண்டிய நுண்ணறிவு அதாவது சுற்றாடல் சார்ந்த பயிற்சிக்காக என்னுடைய வெற்றிக்கனி என்கின்ற பயிற்சித்தாளின் 1வது பக்க வினாத்தாள், அதாவது சுற்றாடல் பயிற்சிக்குரிய பக்கத்தின் முதல் வினாவிலிருந்து விளக்கம் தர விளைகின்றேன். அப்ப நீங்க அதனை கவனமாக பின்பற்றி நிறைந்த பெறுபேறு பெறுவதற்கு முயற்சியாக இருங்கள் என கூறிக்கொண்டு நான் இப்ப இந்த பயிற்சித்தாளை விளக்கம் தர்றேன், கவனியுங்கள். இதுல 1வது வினாவை அவதானிப்போம். அதாவது 30வது வினாவில இருந்து 59 வரையிலான 30 வினாக்களுக்கும் 30 புள்ளிகள் கிடைக்கும்.
இப்பொழுது நாங்கள் 30வது வினாவை பார்ப்போம். அதற்கு முதல் அறிவுறுத்தலை பார்ப்போம். 30 தொடக்கம் 59 வரை உள்ள ஒவ்வொரு வினாவுக்கும் பொருத்தமான விடையை தரப்பட்டுள்ள விடைகளிலிருந்து தெரிந்தெடுத்து அதன் கீழ் கூடுக. இங்க 30ல இருந்து 59 வரையில வினாக்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு வினாவுக்கும் 3 தெரிவு விடைகள் இருக்கின்றது, தெரிவு செய்ய வேண்டிய விடைகள். அதுல பொருத்தமான விடையை மாத்திருந்தால் நாங்க தெரிவு செய்வோம். 30வது வினாவை பாருங்கோ. பின் வருவனவற்றில் உடல் சக்தி பெறுவதற்கு தேவையான உணவு தொகுதி எது? அதாவது நாங்க உணவு சாப்பிடுகின்றோம். அந்த உணவு என்பது மேலும் மருந்து போலத்தான் சாப்பிடுவோம். உணவை அதிகம் சாப்பிட்டா நோயும் வந்துவிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்ற பழமொழி இருக்குது. அப்ப நாங்க உணவை சாப்பிடுவது கடவுள் வாயில ருசிய படைத்திருக்கிறார், நாங்கள் சோம்பேறிகளாக சாப்பிடாம இறந்து விடுவோம் என்பதற்காக, நாங்க தேடி சாப்பிட வேண்டும் என்றதுக்காகத்தான் நாங்கள் சுவையை படைத்திருக்கிறார். அதாவது மெய்யில உடம்பில இந்த நாக்கின்ற ஒன்றில தான் சுவை என்ற உணர்வு தெரியும். அப்ப அது என்னத்துக்காக? நாங்க உணவை தேடி சாப்பிட வேண்டும் என்று. ருசிக்காக சாப்பிடாம நாங்க பசிக்காக சாப்பிட்டோமாக இருந்தால் எங்களுக்கு நோய் நொடி இல்லாம நாங்கள் நீண்ட காலம் இருக்கலாம். ருசியும் தேவைதான், ஆனா பசிதான் முக்கியம். அப்ப இந்த உணவால நாங்கள் அடைகின்ற பயன்கள், நாங்க அன்றாடம், முதலாவது அன்றாடம் வேலை செய்வதற்குரிய சக்தியை பெறுகின்றோம். இப்ப நீங்க காலையிலே எழுந்திருக்கிறீர்கள், எழுந்து படித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நீங்க காலையில எழுந்து இந்த படித்து நடக்கிறது மற்ற எல்லா செயற்பாடுகளுக்கும், பாடசாலை போறது எல்லா செயற்பாடுகளுக்கும் சக்தி தேவை. அது மேல கேட்பதற்கு கூடிய சக்தி தேவை, மற்ற பேசுவதற்கு சக்தி தேவை, எழுதுவதற்கு கொப்பியில் எழுதுவதற்கு, புத்தகத்தில் எழுதுவதற்கு சக்தி தேவை, கண் பார்க்கிறதுக்கு சக்தி தேவை. அப்ப இந்த உடலுக்கு சக்தியை பெறுவதற்கு சில உணவு வகைகள் மிக முக்கியமாகும். அது மட்டுமல்ல, நாங்கள் அன்றாடம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்க சின்ன பிள்ளைகள், உங்களோட வளர்ச்சி துரிதமாக இருக்கும். இப்போ ஒரு வயது எல்லைக்கு பிறகு வளர்ச்சி பெரிதாக தெரியாது, ஆனா அந்த வயதின் வளர்ச்சி உடல்ல காட்டி தரும். இப்ப ஒரு 40 வயது மனிதருக்கும் அவர் 70 வயது அடைகின்ற போது அவருடைய தலைமையெல்லாம் நிறைக்க தொடங்கிவிடும், வெள்ளையாகும், முகங்கள் எல்லாம் சுருங்க தொடங்கும். இதெல்லாம் வளர்ச்சியின் செயற்பாடு. இப்ப நீங்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள், சிறுவராக இருக்கிறீர்கள், இது பெரிய ஆட்களாக இருக்க உங்களோட உடம்புல எல்லாம் புது பொலிவுகளாக உடல் உறுப்புகள் எல்லாம் வித்தியாசமாக மாறுபடும். அப்ப இதெல்லாம் வளர்ச்சி. அப்ப நான் முதலாவது சொன்னது உடலுக்கு சக்தி, நாங்க வேறு செய்யறதுக்கு சக்தி தேவை. இரண்டாவது சொன்னது எங்களுக்கு உணவால் நாங்கள் அடைகிற பலன், வளர்ச்சி அடைகிறோம். மூன்றாவது, நோய்கள்ல இருந்து எங்களை காப்பாற்றுவதும் உடல்ல இருக்கின்ற ஒரு சக்தி தான். அது என்ன சக்தி என்றால் நோய் எதிர்ப்பு சக்தி. ஏனென்றால் எங்களை சூழ எங்களோட கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ கிருமிகள் இருக்கின்றது. அந்த கிருமிகள் எல்லாம் எங்களுடைய மூக்கு வாய்க்கால உடம்பிலூடாக போய் எங்களுக்கு நோய்களை உண்டு பண்ணும். அப்ப அந்த கிருமிகளோட, அந்த நுண்ணங்கிகளோட போட்டி போடுறது எங்கட உடம்பில இருக்கிற எதிர்ப்பு சக்தி. அது ரத்தத்தினூடாக வந்து அந்த உடம்பில ரத்தத்தோட நோய் கிருமிகள் வந்துவிட்டால் அதை சண்டை பிடிச்சு அதை இல்லாம அளிக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சுற்றாடல் என்பது அருமையான ஒரு பாடப்பகுதி. ஏன்? எங்களை சூழ உள்ளது அறிகிற விடயம். அப்ப அதை சுவையாக கற்க நீங்க புரிந்து கொள்ள வேணும். புரிந்தால் அது இலகுவானது. 30 கேள்விகள்ல குறைந்தபட்சம் 20-25 புள்ளிகள் இலகுவாக பெறலாம். அதுக்கு என்ன தேவை? முயற்சி தேவை, ஆர்வம் தேவை, திறமை தேவை, உற்சாகம் தேவை. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் உங்களுக்கு முக்கியமாக 3 வகையான தேவைகளுக்கு உணவு பயன்படுகின்றது என்று சொன்னேன். அதாவது நாங்கள் ஏன் உணவை உண்ணுகின்றோம்? உணவின் மூலம்
நாங்க 3 பயன் பெறுகின்றோம். முதலாவது உடற்சக்தி, உடல் சக்தி பெறுதல். நாங்க சகல செயற்பாடையும் செய்வதற்கு உடல் சக்தி பெற வேண்டும். அது உணவிலிருந்து தான் கிடைக்கின்றது. இரண்டாவது வளர்ச்சி அடைதல். எங்கட உடல் உறுப்புகள் கலங்கள் எல்லாம் வளருகின்றது. எங்கட உடலின் உறுப்புகள்ல பாகங்கள் எல்லாம் வளர்ச்சி அடையுது. கலங்கள் என்று சொல்றது உடம்பின் பாகங்களை, அந்த கலங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைகின்றது. அப்ப அதுக்கு எங்கட உணவில இருக்கின்ற சத்து கிடைக்கின்றது. அதை விட இறுதியாக உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தி. நோய் எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி. நாங்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு, எங்களை காப்பாற்றுவதற்கு இந்த எங்களுடைய உணவு இந்த 3 வகையான உதவிகளையும் செய்கின்றது. உடற்சக்தி, வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி. உடற்சக்தி பெறுவதற்கு நாங்கள் எந்த வகையான உணவை உண்ணுதல் வேண்டுமென்றால் கார்போஹைட்ரேட் என்கின்ற உணவுகளை உண்ண வேண்டும். கார்போஹைட்ரேட் சக்தி கிடைக்க வேண்டும். அது மாப்பொருள்ல நிறைய இருக்கின்றது. அப்ப இங்க பாருங்க, இந்த வினாவில முதலாவது உடற்சக்தி பெறுவதற்கு தேவையான உணவு தொகுதி எது என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. அதுல முதலாவது கோதுமை மா, அரிசி, உருளைக்கிழங்கு, பால். இந்த பொருட்கள்ல உடற்சக்தி நிறைய கிடைக்கின்றது. எங்களோட உடம்பு வேலை செய்வதற்கு தேவையான சக்திகள் இவைதான். அப்ப கேள்விக்கான விட இவைதான். அடுத்தது வளர்ச்சி அடைவதற்கு என்ன தேவை? அதுக்கு புரத உணவுகள் தேவை. புரத உணவுகளை அதாவது பருப்பு வகை, கடலை, அவரை, சோயா போன்றவற்றில புரத உணவுகள் கிடைக்கும். இதுக்குள்ள புரத உணவு பெரிதாக காட்டவில்லை. அதாவது பருப்பு, பயறு, சோயா, அவரை போன்றவற்றில புரத உணவுகள் கிடைக்கும். பால் எல்லாம், பால் என்பது, பால் முட்டை என்பது அனைத்து சத்துக்களும் கொண்டது. அதாவது அதை நிறை உணவு என்று சொல்றது. இந்த எல்லா வகையான சத்துக்களும் பாலையும் முட்டையிலையும் இருக்குது. அப்ப அந்த பாலையும், பசுவின் பால், ஆட்டுப்பால், என்ன மிருகத்தின் பாலாக இருந்தாலும் அதுல நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது 3 சத்துக்களும் இருக்கின்றது. அப்ப அது எல்லா உணவுகளும் எல்லா வகையான சத்துக்களும் கிடைக்கிறதால பாலையும் முட்டையையும் நிறை உணவு என்று சொல்றது. முட்டையை கோழி முட்டை மட்டுமல்ல, இந்த பறவை இந்த முட்டையாக இருந்தாலும். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தி விட்டமின்கள், கனி உப்புக்கள்ல கிடைக்கின்றது. அதுதான் இங்க 2வது 3வதாக இருக்கின்றது. கேரட், தோடம்பழம், நெல்லிக்காய், முருங்கையில, ஆப்பிள், பழவகை, மரக்கறிகள் எல்லாத்திலையும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான விட்டமின்கள் கிடைக்கின்றன. சரி பிள்ளைகள், நாங்கள் ஒரு வினாவுக்குரிய விடை விரிவாக பார்த்திருக்கோம். முதல்ல ஆரம்பத்தில் நாங்கள் விரிவாக பார்த்து கொண்டு போனோமா இருந்தால் பிறகு கணக்கில் என்று பார்த்து கொண்டு போகலாம். சரி, இனி 31வது வினாவை பார்ப்போம். இந்த பக்கத்தில் உள்ள வினாவை பார்ப்போம். பின்வரும் உரையாடலை கேளுங்கள். இதில் ஒரு உரையாடல் நடக்கின்றது. உரையாடல் என்றால் சம்பாஷிக்கிறது, 2 பேர் கதைக்கிறது. ஏன் நீ என் கூட்டில் முட்டையிட்டாய்? மன்னிக்கவும், எனக்கு கூடு கட்ட தெரியாது. அது சரி வராது. நான் எவ்வாறு இவ்வளவு குஞ்சுகளுக்கு இதை தேடுவது? இது ஒரு காகத்தோட ஒரு குயிலின் உரையாடலாக இருக்கின்றது. அதாவது குயில் காகத்தை நோக்கி கேட்கின்றது. குயிலை பார்த்து காகம் கேட்கின்றது, ஏன் நீ என் கூட்டில் முட்டையிட்டாய்? குயிலின் கூட்டில காகத்தின் கூட்டில குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அப்ப காகத்தின் கூட்டில காகம் முட்டைகள் இட்டிருக்கும், பெண் காகம். அதுக்குள்ள குயிலும் பெண் குயில் முட்டைகளை இடும். அது தெரியாது. நான் இப்ப இது ஒரு சுவைக்காக இந்த வாக்கியம் எழுதி இருக்கிறேன். அது காகத்துக்கு தெரியாது. காகத்துக்கு குயில் முட்டையின் வித்தியாசம் தெரியாது. தன்னுடைய முட்டையை இணைந்து கொண்டு அதை அடை காக்கும். அடை காத்த பிறகு குஞ்சுகள் பொரிக்கும். குஞ்சுகள் பொரித்தால் இந்த குஞ்சுகள்ல கூடி காக குஞ்சு, குயில் குஞ்சு வித்தியாசம் தெரியாது.
அப்ப காகங்கள் என்ன செய்யும்? ஆண் காகம் பெண் காகம் ரெண்டு சேர்ந்து உணவுகளை தேடிக்கொண்டு வந்த சூழல்ல அந்த குருவிகளுக்கு அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்கும். கொடுக்கிற போது இந்த குயில் குஞ்சும் வாங்கி சாப்பிடும். காக்கா மாட்டை சாப்பிட்டு இந்த குயில் குஞ்சு எப்ப இந்த காக்கா குஞ்சால கொத்தி கிடைக்கப்படுறது என்றால், அதாவது காகத்துக்கு வெறுப்பு வரும். வெறுப்பு வந்து கொத்தி கிடைக்கும். அது எப்ப என்று சொன்னால், இந்த குயில் குஞ்சு தன்னுடைய வாயை திறந்து கூ கூ என்று கத்தல போதும். அது வரைக்கும் காகத்துக்கு தெரியாது இது குயிலா காகமானது. தன்னுடைய குஞ்சா இல்ல குயில் குஞ்சான்னு தெரியாது. தான் போட்ட முட்டை தான் தன்னுடைய குஞ்சாக்கு நினைத்து சாப்பாடுகளை தீர்த்தம் கொண்டு வந்து ஊட்டும். ஆனால் அது குரல் எழுப்பினதோடு தன் வாயால் கெடும் தவளை என்பது போல இங்க குயில் குஞ்சும் தன் வாயால தான் கெடுது. சத்தத்தை ஹூ ஹூ என்று கத்த தொடங்கினோன்னு காகம் கொத்தி கொத்தி கலைத்து விட்டோம். அதை கொலை செய்யாது கொத்தி இரண்டா அது தஞ்ச பிள்ளை தானே, தான் இறை ஊட்டினது. கொத்தி கொத்தி கலைக்க நீங்க போய் உனக்கு சாப்பாடு தேடி நீ சாப்பிடு. அதுக்கு பிறகு அந்த குருவி குயில் குஞ்சு தானாக உணவு தேடி தானாக வளர்ந்து தானாக ஜீவிக்கும். ஆனா அது வரைக்கும் காகத்தின் பராமரிப்பிலே இருந்தது. அப்ப குயில் ஒரு சோம்பேறி, அதுக்கு முட்டை போட தெரியும், ஆனா குஞ்சு பொறிக்க கூடு கட்ட தெரியாது, அடை காக்க தெரியாது, அந்த குஞ்சுகளுக்கு இதையூட்ட தெரியாது. ஆனால் அது தன்னுடைய முட்டையை இந்த காகத்தின் கூட்டுல இட்டு விட்டு செல்லும். அதனாலதான் இந்த காகம் கேட்கின்றது, ஏன் நீ என் கூட்டில் முட்டை இட்டாயிருந்தது மன்னி. அதுவரை இதொரு வாக்கியமே ஒழிய இது உண்மையான நிகழ்வு மாதிரி இல்லை. மன்னிக்கவும், எனக்கு கூடு கட்ட தெரியாது. அப்ப குயில் சொல்லுது எனக்கு கூடு கட்ட தெரியாது. அப்ப காகம் சொல்லுது அது சரி வராது, அது சரி வராது. உணவு கூடு கட்ட தெரியாத இந்த கூட்டுக்கு கொண்டு முட்டை ஓடுற வழியும் சரி வராது. நானும் பாரு இவ்வளவு குஞ்சுகளுக்கு இதை தேடுவது. அப்ப குயிலில் குஞ்சுகளுக்கு காகம் எப்படி இந்த குயில் குஞ்சுக்கு இதை தேடுவது? அதுக்கு சிரமம் தானே. இப்ப பாருங்க, உங்களோட வீட்டுல நிறைய பிள்ளைகள் இருப்பியரா இருந்தா அம்மா அப்பாவுக்கு பெரிய கஷ்டம். அப்பா இன்னும் அவ்வளவு பிள்ளைகளுக்கும் உணவுக்காக பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம் தானே. அதே போலதான் இந்த உரையாடல். சரி, இப்ப கேள்வி, உரையாடலில் களவாக முட்டையிடுவது யார்? களவாக முட்டையிடுவது யார்? குயில் என்பது எங்களுக்கு இப்ப நான் தந்த விளக்கத்தை கொண்டு உங்களுக்கு நல்ல தெளிவாகி இருக்கும். இனி நாங்கள் 32வது வினாவை பார்வையிடுவோம். 32வது வினாவை கவனிங்கோ பிள்ளைகள். இது இறுதி வினாக்களுக்கு நான் வந்திருக்கிறேன். இப்ப 32வது வினாவை பார்ப்போம். அரச இலட்சணையில் தார்மீகத்தை உணர்த்துவது எது என்று கேட்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அரச இலட்சணை நாங்க சகல, அதாவது அரச ஆவணங்கள், மற்றது அரசாங்கத்தால் மத்திய வங்கியால் வெளியிடப்படுகின்ற என்கிற பாவனையில இருக்கிற நாணய குச்சிகள்ல கூடி இந்த அரச இலக்கணை காணப்படுகின்றன. நீங்க நாணய குச்சியில பூ தலை என்று 2 பகுதியை சொல்லுவீங்க. தலைப்பகுதி என்பது அரச இலக்கணை, பூ என்பது அந்த பெறுமதியை பெரிதாக இலக்கங்கள்ல போட்டு அதுக்கு அந்த பெறுமதி எழுதப்பட்டு இருப்பது பூப்பகுதி. அப்ப இந்த தலைப்பகுதியில நாணய குச்சியில காணப்படுவது அரச இலக்கணை. இந்த அரச இலக்கணை நீங்க பார்த்திருப்பீர்கள். ஒரு வட்டம் இருக்கும், மேலே ஒரு சின்ன வட்டம் இருக்கும், தந்த கரையிலையும் சின்ன வட்டம் இருக்கும், நடுவில் ஒரு பூரண கும்பம் இருக்கும். அப்ப இது எல்லாம் ஒரு இலக்கணை என்றால் என்ன பிள்ளைகள்? அடையாளம். இப்ப நாங்க ஒரு படங்குல நீங்க இப்ப பொதுவான மனசல கூடம் இருக்கின்ற இடத்துல பார்வையில், இப்ப எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போனால் அல்லது இங்கே ஹோட்டல்கள் எங்க போனாலும் ஆண் பெண் மனசல கூடத்துக்கு வித்தியாசமான குறியீடுகள் இருக்கும், அடையாளம். ஏன்? ஆண் மனசல கூடத்துக்கு பெண் போகக்கூடாது, பெண் மனசல கூடத்துக்கு ஆண் போகக்கூடாது. அப்ப அது ஒரு அடையாளம். அதே மாதிரி இலங்கை நாட்டின் கருத்துக்களை, அரசாங்கத்தை அடையாளப்படுத்துவது அரச இலட்சணை. இந்த அரச இலட்சணைய
நான் இப்ப சொன்னது போல நீங்க புரிந்து கொள்ளுங்க. மேலே ஒரு சின்ன வட்டம் இருக்கும், நடுவில் ஒரு பெரிய வட்டம் இருக்கும், ரெண்டு கரையிலையும் ரெண்டு சிறிய வட்டங்கள் இருக்கும், நடுவிலே ஒரு பூரண கும்பம் இருக்கும். இப்படியாக இருக்கும் அரச இலக்கினை. மேலே இருக்கிறதான் தர்ம சக்கரம். தர்ம சக்கரம். இந்த தர்ம சக்கரம் தான் தார்மீகத்தை, நம்ம நாடு தார்மீகமான நாடு என்பதை வலியுறுத்துகின்ற அடையாளம். முதல் முக்கியம் தார்மீகம். ஈவி, இரக்கம், தாட்சண்யம், கருணை போன்ற நல்ல குணங்கள் உள்ள மக்கள் உள்ள நாடு தார்மீகம். இரண்டாவதாக இந்த பெரிய பட்சத்துக்கு நீங்க பார்த்தால் இந்த ரெண்டு கரையிலையும் நெற்கதிர்கள் காணப்படும். இந்த நெற்கதிர்களின் கருத்து என்னென்றால், நெற்கதிர், இந்த நெற்கதிரின் கருத்து நாடு தன்னிறைவானது. அதாவது எங்கட நாட்டின் பிரதான உணவு சோறு. அப்ப எங்கட நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் எங்கட நாட்டில் உற்பத்தியாகிற நெல் தாராளமாக போதுமானவை. ஏன் முன்னைய காலத்துல மன்னன்மாரெல்லாம் இந்த குளங்களை கட்டி நெற்செய்கையைத்தான் பெரிதாக செய்விப்பார்கள். ஏன் அந்த நெற்செய்கையில தான் நல்ல நெல் கிடைக்கின்றது, அதனூடாக அரிசி கிடைக்கின்றது, அதைத்தான் நாங்கள் நாளாக சாப்பிடுகின்றோம். அது மட்டுமல்ல, அந்த காலங்கள்ல இந்த இலங்கையில இருந்து நெல் வேறு நாடுகளுக்கு மேலதிகமானது ஏற்றுமதி செய்யப்பட்டது. இப்ப இறக்குமதி செய்கிறார்கள் சில நேரங்கள்ல. அப்ப நெற்பயிர் நெற்கதிர் காணப்படுற காரணம் இலங்கை தன்னிறைவான நாடு. எங்களோட நாட்டு மக்களுக்கு தேவையான உணவு எங்களிடமே இருக்கின்றது. நாங்க இறக்குமதி செய்ய தேவையில்லை. அதாவது மற்றவற்றை கையேந்தி பிச்சை வாங்க தேவையில்லை. எங்கட நாட்டிலேயே உற்பத்தி ஆகின்றது என்பது இரண்டாவது நெற்கதிர் கருத்து. அடுத்ததாக இதுல பார்த்தீங்களா இருந்தா தாமரை இதழ்களாக இருக்கும், இலைகள் மாதிரி இருக்கும். அதாவது அது பூ இதழ்கள் என்று கருதுவோம். அந்த பூ இதழின் கருத்து என்னன்னு சொன்னால் தூய்மை. தூய்மை. நாங்க எப்பவும் சுத்தமாக இருப்போம், தூய்மையாக இருப்போம், அகத்தில சரி புறத்தில சரி. அதாவது உடம்பு அகம் என்றது எங்கட மனம், உள்ளுக்கு நாங்க சுத்தமாக இருப்போம், புறத்தில உடம்பிலையும் உறுப்புகள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேணும். புறத்திலே என்பது எங்கட சுற்றாடல், வீடுகள், நாங்க போகிற இடங்கள், எங்கட பாடசாலைகள் போன்றது தூய்மையாக இருக்கின்றது என்பது அந்த கருத்து. அடுத்த நடுவில தான் பிள்ளைகள் வாழேந்தி கொண்டு ஒரு சிங்கம் இருக்கின்றது. அந்த வாழேந்தின சிங்கத்தின் கருத்து மக்களின் வீரமும் நாட்டு மக்களின் கட்டுப்பாடும். எங்களோட நாட்டு மக்கள் எல்லாம் கொஞ்சம் வீரமானவர்கள், ஆக இதற்கும் பயந்தவர்கள், துணிச்சலானவர்கள், அது மட்டுமல்ல நேர்மையானவர்கள். இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப வாழேந்தின சிங்கம் மக்களின் கட்டுப்பாட்டை குறிக்கின்றன. வாழேந்திய சிங்கம். இனி அடிக்கு வருவோம். அடியில நாங்கள் இந்த நாணய குட்டியை நாங்கள் பார்க்கிற போது, அதாவது நாணய குட்டியின் வலது பக்கம் இடது பக்கம் என்றால் நாங்கள் பார்க்கிற போது இது வலது பக்கம், எங்கட கையின்படி இது இடது பக்கம். அப்ப இடது பக்கத்திலே சந்திரனின் அடையாளம் இருக்கும், வலது பக்கம் சூரிய அடையாளம் இருக்கும், சூரியனை குறிப்பது. அப்ப இந்த சந்திரன் சூரியன் இரண்டும் சேர்ந்து என்ன கருத்தை காட்டுகின்றது என்றால் நிலைத்திருத்தல். எங்கட நாடு சூரிய சந்திரன் இருக்கிற காலம் வரைக்கும் நிலைத்திருக்கும். எங்கட நாடுல பூமி சூரியன் சந்திரன் எவ்வளவு காலம் நிலைத்திருக்கின்றதோ அந்த காலம் முழுக்க நிலைத்திருக்கும். அப்ப அந்த பூமி நிலைத்திருந்தால் எங்கட நாடு நிலைத்திருத்தல். அப்ப இந்த சூரிய சந்திரன் கருத்து நிலைத்திருத்தல், சூரிய சந்திரன். அடுத்ததாக இருக்கிறதான் பிள்ளைகள் நடுவில பூரண கும்பம் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு மங்களகரமான நல்ல விழாக்கள்ல மேசையிலே நெல் வைத்து, நெல்லுக்கு மேல நிறை குடத்துல தண்ணி வைத்து, அதுக்கு மேல தேங்காய் வைத்து, மாவிலைகள் வைத்து, அதுக்கு மேலே அதாவது நிறை பூக்கள் எல்லாம் வைத்து, வாழைப்பழங்கள் வைத்து, நிறை கலச, அதாவது
ஒரு மேடை மாதிரி வைத்திருப்பார்கள். அதை சொல்றது நிறை குடம் வைத்திருத்தல் என்று. அது என்னத்தை குறிக்கின்றது என்றால் சௌபாக்கியம். சௌபாக்கியம் என்றால் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் என்பதுதான் கருத்து. சௌபாக்கியம், வசதியாக இருக்கின்றோம். அப்ப உங்களுக்கு இப்ப இலங்கை அரச இலச்சினையின் கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். உங்களால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நான் அடுத்த வினாவுக்கு, இந்த பக்கத்தின் இறுதி பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தரப்போகின்றேன். அவதானியுங்கள். நுழம்பு பெருக்கத்துக்கு சாதகமாக அமைவது எது? அதாவது எங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன பூச்சிகள், சிலது பறக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கின்றது. இந்த நுழம்பு எனும் பூச்சி இனம் எங்களுக்கு பெரிய நோய்களை உண்டு பண்ணுகின்றது, கொடியது. அது வந்து குத்துகின்ற போது எங்களுக்கு அந்த முதல் தெரியாது, அது குத்தி போட்டு திரும்பி போய்க்கதான் நாங்கள் நோயை உணர்கின்றோம். அதால தப்பித்துக் கொள்ளுதோம். இப்ப முதலே எங்களுக்கு தெரியுமா இருந்தால் நாங்கள் அந்த நுழம்பை அடித்து கொண்டு செய்துடுவோம். ஆனா நுழம்பு எங்களை வந்து குத்தி ரத்தப்படுத்தி வெளியிலே அந்த தன்னுடைய உடல் உறுப்பை இழுக்கிற போதுதான் எங்களுக்கு நோய் இருக்கின்றது. அது வரையிலே தெரியாது. அப்ப நுழம்பு தப்பித்துக் கொள்ளுகின்றது. இனி நாங்கள் சும்மா அடிக்கிறது இல்லை. நுழம்பு உடம்புல கடித்தால் சும்மா தடபூபமா இருந்தால் நுழம்பு செத்துடும். ஆனா நாங்கள் என்ன செய்வோம், பைத்தியகாரத்தனமாக கையை ஓங்கி தூரத்துல இருந்து கொண்டு வர இந்த காத்து வந்து நுழம்புக்கு தெரியும், ஓஹோ தனக்கு ஆபத்து வருது, அது பறந்து விடும். அப்ப இந்த நுழம்பு எங்க முட்டை இடுது என்றால் தேங்கி நிற்கிற நீர், வீட்டை சூழ உள்ள கழிவு நீர்கள் போற இடங்கள், மற்ற மழை நீர்கள் இங்கே தேங்கி நின்றால் அந்த நீருக்குள்ள தான் நுழம்பு முட்டையிடுது. அப்ப அதுகளை இல்லாம பண்ணினால் எங்களுக்கு நுழம்பு கடிக்காது. நுழம்பால வரக்கூடிய கொடிய நோய்கள் வராது. அதாவது டெங்கு காய்ச்சல், அது உயிர்கொல்லி நோய் என்று சொல்றது. டெங்கு காய்ச்சல் வந்தால் உடம்பிலே உள்ள குருதி சிறுதட்டுகள் குறைந்துவிடும். குறைந்தால் எங்களுக்கு பேராபத்து வந்து மரணம் நிகழலாம், இறப்பு. அடுத்தது சிக்கன் கூனியா என்ற ஒரு காய்ச்சல் இருக்கின்றது. மலேரியா காய்ச்சல், யானைக்கால் நோய், கால்கள் எல்லாம் யானைக்கால் போல வரும். இதெல்லாம் இந்த நுழம்பு கடிப்பதால வருகின்றது. அப்ப இந்த நுழம்பு எங்க உற்பத்தி ஆகின்றது? தேங்கி நிற்கிற நீர்ல. அப்ப நாங்க எங்கட வீட்டை சூழ உள்ள இடங்கள்ல தேக்க நீர் இல்லாம சுத்தமாக வைத்திருக்கோம். அப்படி தேங்கி நிற்கிற வழிவாய்க்கால்களை மூடி விட்டுடணும். மூடினா அதுக்கப்புறம் நுழம்பு முட்டையிடாது. நுழம்பு அதுக்கு வாழ்க்கை பருவத்துல முட்டையிடுவது தண்ணீர்ல, அதுக்கு பிறகு குடம்பி கூட்டுப்புழுவாகி பறக்க தொடங்கின பிறகுதான் வெளியில வாருது. அப்ப நுழம்பு தேக்க நீர்ல முட்டை இருக்கின்றது. இப்ப நுழம்பு பெருக்கத்துக்கு சாதகமாக அமையாததான் கேட்டிருக்கிறது. அப்ப நுழம்பு பெருக்கத்துக்கு தேக்க நீரோ ஓடி நீரோ உப்பு நீரோ சாதகமாக அமையாத. ஓடி நீரும் சாதகம் இல்லை. ஓடி நீருக்குள்ள நுழம்பு முட்டையிட முடியாது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆற்று நீர்ல பெருசாக நுழம்பு உற்பத்தி ஆகாது. அதே மாதிரி ஆற்று நீர்ல உரங்கள்ல ஒதுங்கி நிற்கிற தண்ணியில நிலையாக இருந்தா உற்பத்தி ஆகும். அதனால அதே பெருசாக இருந்தாம உப்பு நீர்ல நுழம்பு உற்பத்தியாகவே முடியாது. ஏனென்றால் நுழம்பு அதாவது நுழம்பு உற்பத்தியாக தடையாக இருக்கின்றது. நாங்க உப்பு வீடுகளுக்கு முன்னுக்கு சில வைக்கிற சாடிகள் வைத்தால் அதுக்குள்ள உப்பு போட்டு விட்டால் அதுக்கு நுழம்பு உற்பத்தி ஆகாது, உற்பத்தி இல்லை. அப்ப நுழம்பு பெருக்கத்துக்கு சாதகமாக அமைவது என்றுதான் கேட்டுக்கொள்ளி அமையாததல்ல, இங்க அமைவது. அப்ப அமைவது என்ற வழியா தேக்க நீர் தான் கேள்விக்கான விடை. இந்த ஓடி நீரோ உப்பு நீரோ அமையாதது, நன்றாக புரிந்து கொள்வார்கள். அப்ப அது மட்டுமல்ல, சுத்தமான நீர்ல கூடி நுழம்பு முட்டையிடும். மரங்களுடைய பெரிய இலைகளுக்கிடையில நிக்கிற நீருக்கு கூடி போய் நுழம்பு முட்டையிடுமே. மழை பெய்கிற நீரம் மரங்களுடைய இலைகள்ல நீர் நிற்கும். அந்த நீர் ஒரு தாங்கக்கூடிய இடமா இருந்தா கொஞ்சம் கூட இருந்தா அதுக்கு போய் நுழம்பு முட்டையிடும். அது அப்ப நன்னீர், அது அசுத்த நீர் இல்லை. அந்த நீருக்கு கூடி நுழம்பு முட்டையிடும் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இப்ப
இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம் பார்த்தோம். முதல் 4 வினாக்களுக்குத்தான் 4 பாடப்பரப்புகளை அலசி விடை கண்டிருக்கின்றோம். நன்றி.